ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி July 9 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆன் July 3 செபி பேன் பண்ணியிருந்தாங்க ஜானே ஸ்ட்ரீட்டை. இல்லீகல் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, செபி ஆக்ட் செக்ஷன் 24 படி இந்த கிரிமினல் ஆக்ஷன் பண்ணவங்களுக்கு, மார்க்கெட்டோட ரூல்ஸை பிரேக் பண்ணவங்களுக்கு என்ன இது கொடுக்கலான்னு கேட்டிருந்த போது, இந்த செபி ஆக்ட் செக்ஷன் 24 படி தே கேன் லீட் டு ஜெயில் ஆர் 10 இயர்ஸ் ஃபார் 10 இயர்ஸ்க்கு ஆர் ஃபைன் பண்ணலாம் 25 crore இல்லை ரெண்டுமே பண்ணலான்னு இந்த செபி ஆக்ட் செக்ஷன் 24 சொல்லுது. பட் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு, செபி என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு தெரில. மார்க்கெட் ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்களுக்கு இந்த செபி ஆக்ட் செக்ஷன் 24 படி இந்த இது கொடுத்துருக்காங்க. பட் செபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜானே ஸ்ட்ரீட் ஹியூஜ் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க, ஓவர் 36,000 crore. ஸோ January 23லேருந்து January 2023லேருந்து March 2025க்குள்ளே இவ்வளோ ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. அதுவும் அன்ஃபேர் ட்ரேடிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எடுத்த லாபத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, கரெக்ட் டிசிஷன் என்ன, பெனால்ட்டி போட போகிறாங்களா, என்ன ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் டிசிஷன் சொல்லலை. பஜேல் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட பிளான்ட் மகாராஷ்டிராவில் இருக்குது. ரன்ஜன்கான் பிளான்ட்டு. இது ஒரு கேல்வனைசேஷன் கெப்பாசிட்டியை ட்ரிப்பிளாக ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட கேல்வனைசேஷன் கெப்பாசிட்டியை 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டி அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 40,500 MTலேருந்து 1,10,000 MT பெர் இயராக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் மூலம் இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபேஸஸாக பண்ண போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q4 ஃபினான்ஷியல் இயர் 26லேருந்து ஸ்டார்ட் பண்ணி Q4 ஃபினான்ஷியல் இயர் 27க்குள்ளே ஃபேஸஸாக பிரிவுகளாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, 170 crore அவங்களோட இன்டர்னல் மணி அண்ட் லோன்ஸ் மூலமாக தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ். அதானி குரூப் லாஸ்ட் 6 monthஸில் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஆல்ரெடி $3.2 billion அளவுக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ரைஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் March 2026க்குள்ளே $5 billion ரைஸ் பண்ண போகிறதுக்கான பிளானிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதானி குரூப். இதில் என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் இன்னும் அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானை ஸ்டில் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கிரிட்டிசிசம் தான் நடந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ஸை பிலீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதானி குரூப். JSW ஸ்டீலோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் ஃபார் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 பார்த்தீங்கன்னா 7.26 million tons ஆஃப் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 5% கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஒன்லி பார்த்தீங்கன்னா 7.02 million tons ஆஃப் க்ரூட் ஸ்டீல் சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஸ்டீல் 5% லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 5%, சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 15% சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார் குவார்ட்டர்லி ட்ராப் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷட்டவுன் ஆஃப் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஸோ பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஆச்சுல, ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் ஷட்டவுனுக்காக பண்ணதுனால தான் இந்த குவார்ட்டர்லி வைஸ் ட்ராப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க JSW ஸ்டீல். ஜியோ பிளாக் ராக் இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் ஜியோ ஃபினான்ஷியல் அண்ட் பிளாக் ராக். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 11 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுவும் இந்தியாவில் பை த இயர் எண்ட், இந்த இயர் எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஜஸ்ட் 500 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கட் காஸ்ட் மூலமாக அவங்க டைரெக்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கே டைரெக்டாக அதை கொடுக்குறாங்க ஜியோ ஆப்ஸ் மூலமாக. எந்த விதமான மிடில் மேனும் கிடையாது. ஸோ இதனால் ஃபண்ட்ஸ் ரொம்ப சீப்பராக இருக்கும் மார்க்கெட்டில். அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் இதோட ஃபண்ட்ஸ் சீப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ராக் அலாதீன் சிஸ்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபார் இது வரைக்கும் $2.1 billion
ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் 67,000 ரீட்டைல் கிட்டேருந்து அண்ட் 90 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து ரைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஜியோ பிளாக்ராக். டாடா ஸ்டீலோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கான பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அவங்க ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 5.26 மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஸ்லைட்டாக கம்மியாக இருக்குது. லாஸ்ட் இயர் 5.27 மில்லியன் டன்ஸ், இப்போ 5.26 மில்லியன் டன்ஸ். டெலிவரிஸ் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4.75 மில்லியன் டன்ஸ். லாஸ்ட் இயரோட இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது 3.8% டவுனில் தான் கொடுத்துருக்காங்க டெலிவரிஸ். ஸோ எதனாலனா ஜேம்ஷெட்பூர் அண்ட் நீலாச்சல் இஸ்பாத் நிகாம் லிமிட்டடில் மெயின்டெனன்ஸ் ஷடவுன் இருந்தது, அதனால தான் இந்த ட்ராப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் NINL ஆப்ரேஷனை திரும்ப கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் ஜேம்ஷெட்பூரில் ஃபைனான்ஸ் பிளாஸ்ட் ஆனதுனால ஜூலை 2025 இந்த மந்த் லாஸ்ட்டில் தான் அது ஃபினிஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸில் எவ்வளோ டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னா 0.77 மில்லியன் டன்ஸ் இந்த Q1 டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹை அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் வந்து 4% க்ரோத் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெலிவரி 1.46 மில்லியன் டன்ஸ் டெலிவர் ஆகிருக்கு. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா டாடா டிஸ்கான், டாடா ஆஸ்ட்ரம் அண்ட் டாடா ஸ்டீலினியம். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிராண்டட் ப்ராடக்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான காரணம். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டோட்டல் டெலிவரி 1.6 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் செக்மெண்ட் இதில் 5% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நெதர்லாண்ட்ஸில் அவங்களோட ப்ரொடியூஸ்டு பார்த்திங்கன்னா 1.7 மில்லியன் டன்ஸ். எவ்வளோ டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னா 1.5 மில்லியன் டன்ஸ். ஸோ லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக தான் இருந்திருக்கு. யூகேயில் அவங்க டெலிவர் பண்ணது 0.6 மில்லியன் டன்ஸ். கலாநிதி மாறன் அவங்க பிரதர் தயாநிதி மாறன் கிட்ட சீரியஸ் ஃபைட் இருந்தது பிட்வீன் ரெண்டு பேர்கிட்டையும். ஓவர் சன் டிவி ஷேர்ஸோட இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது ரெண்டு பேர்கிட்டையும். ஸோ அவங்க ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் 2003 இறந்ததுக்கப்புறம் ஃபுல் கம்பெனியோடதை தயாநிதி வந்து சொல்லியிருக்காங்க கலாநிதி சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் கம்பெனியோட சார்ஜஸை அன்ஃபேராக அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. இப்போ என்ன செய்தின்னா, நம்ம தமிழ்நாடு CM MK ஸ்டாலின் இருக்காங்கள்ல, அவங்களும் அவங்களோட சன் உதயநிதியும் அவங்க ரெண்டு பேர் கலாநிதி மாறன் அண்ட் தயாநிதி மாறன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதை வந்து பீஸ்ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணலாம், இந்த இஷ்யூவை பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருந்திருக்காங்க. பட் என்ன செட்டில்மெண்ட் ஆனதுன்னு இது வரைக்கும் கன்ஃபார்மாக எதுவும் அவங்க சொல்லலை. அதனால் நாளைக்கு நம்ம சன் டிவி ஷேர்ஸை வாட்ச் பண்ணணும். TVS இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் லிஸ்ட் ஆகிருக்காங்க இன்வைட்டில், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இது பேர் கால்டு TVS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் ஆன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. இது லிஸ்ட் ஆனது மூலமாக எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1300 crore ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட லாஜிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ்லாம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க TVS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் TVS குரூப். குஜராத் பிபாவா போர்ட் Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க எவ்வளோ கண்டெய்னர் கார்கோ ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா 164,000 TEUs, அதாவது 1 TEUனா 120 foot லாங் கண்டெய்னர். 120 foot லாங் கண்டெய்னர்ன்றது தான் 1 TEU. எவ்வளோ TEU இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 164,000 TEU ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரை Q1 கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் ஆனால் Q4 குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ டோட்டலாக குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்மியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த கண்டெய்னர் கார்கோவை. ட்ரை பல்க் கார்கோ 0.55 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது 0.46 இருந்திருக்கு. ஸோ அதனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் ஃப்ளாட்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. லிக்யூடு கார்கோ 0.4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா 0.34 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 0.40 அதோட ஸ்லைட்டாக அதாவது 0.41 இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது Q4 பார்த்தீங்கன்னா 0.40. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க லிக்யூட் கார்கோ.
RO vehicles அதாவது 42,000 யூனிட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q4ஓட கம்பேர் பண்ணும்போது 46,000 யூனிட்ஸ் இன் Q4ஓட கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. ரயில் ஆப்ரேஷனில் 447 கண்டெய்னர் ட்ரெயினர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. Q1ஓட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. அதே லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல் 480 கொடுத்துருக்காங்க. இப்போ 447 தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல் 470 கொடுத்துருக்காங்க. இப்போ 447 தான். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ், இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிஸ்னஸ் 5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22.1 lakh crore ரீச் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயில், அக்ரிகல்ச்சர், MSMEலையும் 10.31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். அதே ரீட்டெயில் அட்வான்சஸில் ஸ்ட்ராங் க்ரோத்தாக இருந்திருக்காங்க. 25.60% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. 22.93 lakh crore கொடுத்துருக்காங்க Q4ல். இப்போ இந்த குவார்டர் 1ல் ஃபினான்ஷியல் இயர் 26ல் 22.10 lakh crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது 3.6% ஃபெல் ஆயிருக்கு. CBI காட் பண்ணியிருக்காங்க. யாரை பார்த்தீங்கன்னா நிஷாந்த் வாலியா. இவர் யாருன்னா ஒரு பார்ட்னர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐடியாவோட ஒரு பார்ட்னர். இவர் ஒரு ஃபேக் கால் சென்டர் நொய்டாவில் ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க டீம்னா யாரை டார்கெட்டாக வச்சுருந்தாங்கன்னா UK அண்ட் ஆஸ்திரேலியா பீப்புளை டார்கெட்டாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதுமாரி நாங்கள் மைக்ரோசாஃப்ட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகவே அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்லேருந்து பேசுகிற மாரி. பட் அவங்க கம்ப்யூட்டரில் எந்த ரியல் ப்ராப்ளமும் இல்லை. இவங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதனால CBI வந்து நிறைய பீப்புள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. CBI அலாங் வித் ஹெல்ப் ஆஃப் FBI, UK போலீஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸோட இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதில் CBI ஸோ நிஷாந்த் வாலியான்றவங்கள காட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃபீஸில் போய் பார்த்ததில் ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. நிறையா ஸ்கேம் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்ற ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. MCXல will start electricity futures trading from July 10. July 10லேருந்து electricity futures trade ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் இனிமேல் இந்த எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட்ஸை பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸஸை வச்சு பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கான மெயினாக இது லான்ச் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் வந்து இப்போ க்ரோயிங்கில் இருக்குது. ப்ரைஸஸ் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது, ஃப்ளக்சுவேஷன் இருக்குது டியூ டு டிமாண்ட் அண்ட் ஃபியூவல் காஸ்ட் அண்ட் அதர் இஷ்யூஸ்னால நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸை ஸ்டெபிளைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை MCS லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க July 10லேருந்து. ஸோ இதனால் இந்த நியூ ஆப்ஷன்னால கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் த ப்ரைஸ் சேஞ்சஸ். டாடா மோட்டார்ஸ் அவங்களோட Q1 ஃபினான்ஷியல் இயர் பிஸ்னஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் குளோபல் ஹோல்சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 9% டவுன் ஆயிருக்கு. ஸோ Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ஓட கம்பேர் பண்ணும்போது 9% டவுன் ஆயிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 10% டவுன் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 6% டவுன் ஆயிருக்கு. ஜகுவார் லேண்ட் ரோவர் நேற்றுக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதுவும் இயர் ஆன் இயர் வைஸ் 11% டவுன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.